ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிறகடிக்காசியில் நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரியே தான் சூப்பராக போணுச்சு. ஆனால் நம்ம கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ரோஹிணி எல்லாருமே வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்டு மகேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு இந்த மாதிரி வீட்டை விட்டு கட்டிட்டாங்க. இங்கே இருந்தால் பிரச்சனை தான் வரும், ஒழுங்காக அனுப்பிச்சி விட்ரு அப்படின்னு சொல்லி மகேஸ்வரியும் வீட்லேயும் அவங்க ஹஸ்பண்ட் அந்த மாதிரி சொல்கிறதால அவங்க சொல்ல போகிறப்ப அதை கேட்டுட்டு அவங்களே எந்திரிச்சு போயிடுறாங்களா. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ரோஹிணியும் இவங்க வீட்டுக்கு போகிறாங்க, வித்யா வீட்டுக்கு போனதும் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான் நடக்குது. அங்கேயும் அதே மாதிரி முருகன் இது மாதிரி சொல்லிடுறாங்க. முத்து அண்ணன் எனக்கு சொந்த அண்ணன் மாதிரி, இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுன்னா அப்புறம் நான் இங்கே வீட்டில் தான் இருக்கான்னு தெரிஞ்சுன்னா அப்புறம் அவங்களுக்கும் எனக்கும் மனசாவாயிரும். அதெல்லாம் வேண்டாம், அவங்க ஃப்ரெண்டை போஸ்ட் ஒரு 2 நாளாவது இருக்கட்டும் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொன்னால் அதையும் கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்களா. பாவம், மனசு நமக்கே கஷ்டமாக இருக்குது. ஐயோ ரோஹிணி பாவமாக இருக்கே, இந்த ரோஹிணியை பார்க்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ தான் ரோஹிணி அடிப்பட்டாலும் மிதிப்பட்டாலும் கொஞ்சம் நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் சந்தோஷம் கலந்த கடவுள் பாதி மிருகம் பாதி சொல்ல மாதிரி சந்தோஷம் பாதி துக்கம் பாதிங்கிற மாதிரி தான் ரோஹிணி பண்ணுறதை பார்த்து நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இங்கிட்ட மீனாவையும் போட்டு எல்லாருமே கார்னர் பண்ணிட்டாங்களா. கார்னர் பண்ணதால் மீனாவுக்கும் கொஞ்சம் எதுவுமே வீட்டில் ஓடவில்லை, யாரும் பேசலை, என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கனால கொஞ்சம் மனசை வருத்தப்பட்டு கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரோஹிணி எல்லோரும் விரட்டி விட்டாங்கன்னு சாப்பிடாம கொள்ளாமல் அவங்களும் அழுதுகிட்டே அப்படியே போகிறாங்க. அழுதுட்டு அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கப்ப மீனாவை பார்க்குறாங்க. பார்த்ததும் அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துடுறாங்களா. விழுந்ததுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி ரோஹிணி அப்படியே கைத்தாங்களா தூக்கிட்டு போய் இந்த மாதிரி வச்சு இது பண்ணியிருக்காங்க. தண்ணி தெளித்து எல்லாரும் எழுப்பி விடுறாங்க. மீனா கோயிலில் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்போ ஏதோ ஒரு பொண்ணு மயக்கப்பட்டு வந்துருச்சுமா அப்படிங்கிறாங்க. யார் அப்படின்னு பார்க்குறப்போ ரோஹிணி என்னாச்சு ரோஹிணி எந்திரி என்னம்மா உனக்கு தெரிஞ்ச பொண்ணா? ஆமாங்க, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி எழுப்பி விடுறாங்க. அவங்களும் அப்படியே முடிச்சு எழுந்திரிச்சிட்டு பேசுகிறாங்க. சந்தோஷமா மீனா, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே அப்படிங்கிறாங்க. என்ன லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்கு, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எந்த உண்மையும் சொல்லாதீங்கன்னு, ஆனால் சொல்லிவிட்டு நானே பார்த்துக்கிறேன்ட்டு 7 நாள் கெடு கொடுத்துட்டு நீங்களே எல்லாம் உண்மையும் சொல்லிட்டீங்களே அப்படிங்கிறாங்க. ஐயோ ரோஹிணி பைத்தியம் மாதிரி பேசாத, நீனா லூஸா? நான் ஏன் இதெல்லாம் சொல்ல போகிறேன், எனக்கு சொல்ல முடியாத குற்ற உணர்ச்சிலாம் இருந்தேன். உனக்கு கெடு கொடுத்ததுக்கப்புறம் நான் எதுவுமே சொல்லலை, யார் சொன்னாலும் என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி மீனா தெரிய வந்துச்சு நீங்கள் சொல்லாமல் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுதான் எனக்கும் தெரில, எப்படி தெரிஞ்சிச்சு என் வீட்டுக்காருக்கு அப்படின்னு அவங்களும் யோசிக்கிறாங்க. நானும் அவர்கிட்ட பேசிட்டேன். இப்போ வீட்டில் ஒன்றால் என்கிட்ட வீட்டில் யாரையுமே பேசலை, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டா, நீ பண்ணதுக்கு நான் என் வீட்டில் யாருமே பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் 2 சைடு ஒரு நியாயம் சொல்கிறாங்களா. ஆனால் அது கேட்குறப்ப நமக்கு தான் டென்ஷன் ஆகுது. ஏம்மா நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிருங்க, எங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்க பாட்டுக்கு ஒன்று சொல்லிட்டு போயிடுறாங்க, நமக்கு தான் இதில் பெரிய பிரச்சனை வந்துட்டுருக்கு. அடுத்து என்ன பண்ணுறது தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் எப்படி மீனா இந்த மீட்டத்து குடும்பத்துக்கு வருவேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் தான் மீனா எதாவது பண்ணணும் அப்படிங்கிறப்போ ஏற்கனவே உனக்கு பண்ண ஹெல்ப்பு போதும், என்னால் வீட்டில் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, இனிமேட்டுக்கு உனக்கு நான் இந்த ஹெல்ப் பண்ண போய் வீட்டில் யாருமே என்கிட்ட பேசாமல் போயிட்டாங்க, நான் மொத்தமாக என்னை டைவர்ஸ் பண்ணிடுவாங்க, அப்போ அவ்வளோதான் என் சோழி முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி மீனாவும் சொல்லிட்டு உனக்கு நான் எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டேன், முதல்ல கிளம்பு அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரோஹிணி அழுதுகிட்டே அப்படி என்ன பண்ணுறது தெரியாமல் மீனா ஹெல்ப் பண்ணுங்க மீனா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. இங்கிட்ட ரோஹிணி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களும் எப்படியோ ஊருக்கு போயிடுறாங்களா. என்னாச்சு ரோஹிணி என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்போ அழுகுறாங்க. அழுதுட்டு அவங்க அம்மா கட்டி பிடிக்கிறாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறப்போ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. வீட்டில் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுமா அப்படிங்கிறாங்க. ஏன்டி சொல்கிறேன் எப்படி அப்படிங்கிற மாதிரி அழுகுறாங்க. வீட்டை விட்டு விரட்டிட்டாங்கம்மா, போச்சுமா, எனக்கு அவ்வளோதாம்மா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கேன். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயம் சொல்கிறாங்க. யார்கிட்ட சொன்னால் மீனா எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறப்போ தெரிலம்மா, அதாம்மா தெரில, முத்து இது மாதிரி சொல்லி எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சுமா. முத்துக்கு கேட்டால் மீனா சொல்லலைங்கிறாங்க. ஏன்டி இந்த மீனா இந்த மாதிரிலாம் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. முதல்ல அவங்க சொன்னாங்கன்னு தெரியலம்மா, இந்த மாதிரி நடந்து என்னை வீட்டை விட்டு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி, அவ்வளோதாம்மா இந்த வீட்டை விட்டு இனிமேட்டு நான் போகவே முடியாது அந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பிகிட்டு இருக்காங்க. இவங்களும் வாழ்க்கை போச்சாடி, இந்த வாழ்க்கையும் உனக்கு போயிடுச்சா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. அடுத்து கிறிஷ் என்ன பண்ண தெரியாமல் அந்த வீட்டுக்கு வரானா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. எதுக்கு இங்கே வரான் இவன் குட்டிச்சாத்தான், எதுக்கு இங்கே வரான் அப்படின்னு சொல்லி அவங்க விஜயா கத்துறாங்க. ஏய் விஜயா கொஞ்சம் இரு அமைதியாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கிறிஷ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்களா. முத்துவை பார்த்துட்டு முத்து இவனை கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டிலே விட்டு வந்துருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்து அங்கிள் எங்கே ரோஹிணி ஆண்டி அப்படின்னு கேட்குறாங்க. ரோஹிணி ஆண்டியா ஏன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்ல வராங்க. என்னது ரோஹிணி ஆண்டி அவனோட அம்மா அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க விஜயாவை. அப்படியே கிறிஷ் பார்க்குறப்ப அண்ணாமலை விஜயா இதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க அமைதியார் அப்படிங்கிறப்போ போய் முத்து இவனுக்கு முதல்ல விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி போய் வீட்டில் போய் விட்டுட்டு வராங்க. அங்கே அழுதுகிட்டு இருக்காங்க. முத்து அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்லேயும் போய் விட்டு வந்துடுறாங்களா. அதுக்கு அடுத்த நாள் ரோஹிணிக்கு விவாகரத்து இது வருது. அங்கே அவங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி போப்போன்னு தெரியல. இந்த மாதிரி போனால் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.